நம பார்வதி பதையே. சத்தமே கேட்கல. இது சொன்னா சத்தம் கேட்கும். வெங்கட்ரமணா ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த சத்தத்திலே கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்ன, வயத்துலேயோ பசி இருக்கு, உடம்புலையோ சோர்வு இருக்கு இல்லையா? இது ரெண்டும் ஸ்தூல சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது. நேரமோ குறைச்ச நேரம் ஆயிடுது இல்லையா? டைம் படி முடிஞ்சு போயிடுது. இப்போ உங்க வயிற்று பசிக்கும் இந்த பசி ஆக்கக்கூடிய விஷயத்திற்கும் நான் தான் நடுவில் இருக்கேன். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கரணம் இருக்குல்ல, இன்டலெக்சுவல் இருக்குல்ல, இன்டலெக்ட் இருக்குல்ல, அது பிரகாசமா இருக்கிறது. அகத்தில் அழகு அது தெரியறது ஒன்றும். நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த நாடகத்திலேயே மொத்த வேதாந்த தாத்பரியத்தை, பிரஸ்தானத்திரயத்துடைய சாரத்தை ரொம்ப அழகா வகுத்து அதை சாரமாக்கி எதுல கரெக்டா ஒரு சாதகனானவன் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை ரொம்ப சரியா ப்ரெசென்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லியிருக்கேள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இந்த சரித்திரத்திலே இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா இருக்கும். முற்றுப்புள்ளியா ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்டா இருக்கும், மைல் கண்ணா இருக்கும். தேங்க்யூ. ஒரு ஹிஸ்டரியில ஒரு இடம் பெற்ற அளவுக்கு இந்த நாடகமானது அமைஞ்சது. நாடகம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் ரொம்ப அழகா ஞாபகம் வர வேண்டியது ஆதிசங்கரருடைய சரித்திரம் ஞாபகம் வரணும். அவருக்கு முதல்ல இந்த விஷயம் அவருடைய அந்த அவதார ஜென்மத்துல இந்த கட்டோபனிஷத் நாடகத்துல தான் அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கான ஏற்பாடு நடந்தது நியத்தில. அதனால நாடகம்ங்கிறது நம்மளுடைய சாகித்ய கலையில, கலாச்சாரத்துல, சனாதன தர்மத்துல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு மகான்களுக்கு. நமக்கும் இந்த நாடகத்துல கலந்துண்டு இதனால நிறைய பரிசிரமம் பண்ணியிருப்போம். நிறைய சப்ஜெக்ட் திரும்பி கிளாஸை கேட்டிருப்போம். கண்டிப்பா தெரியறது எல்லாரும் கிளாஸை கேட்டிருக்கேன்னு. அடாடா, நம்ம நேரில் நடத்தும் போதே ஒழுங்கா கேட்டிருக்கலாமே, இப்போ இதை மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ கேட்டு புரிஞ்சு அட்வான்டேஜ் தான் அதுவும். இங்கே எப்படி கிளாஸில் கேட்கும்போது மிஸ் பண்ணிட்டோம், இப்போ நாடகம் போது எப்படி அந்த உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சமாதானம், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அதில் இன்னும் ஆழமாக நம்ம சிந்திச்சு இதை பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த சமாதானம் நேச்சுரலாக உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால ஞான யோக்கியதாங்கிற புஸ்தகம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணினோம். சர்வச ஞானம், அந்த ஞான யோக்கியதா ஞானத்திற்கான யோக்கியத்தை, அதுதான் இலக்காக இருக்கிறது. அப்போ நிறைய இடத்துல ஆச்சாரியா சொல்லி கொடுத்துருப்பா உங்களுக்கு. யோக்கியதாங்கிறது சாதன சதுஷ்டயம், அந்த விஷயம்லாம் நான் சொல்ல போறதில்லை, உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த விஷயம்லாம் நமக்கு இப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்டா நீங்க இவ்வளவு டெலிவர் பண்ணின விஷயத்தையும் உதாரணமா எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல என்ன தெரியறது, நமக்கு சமாதானம்ங்கிறது நிறைய இருக்கு. ஆல்ரெடி நமக்கு யோகியத்தைங்கிறது அவைலபிளா இருக்கு. ஆனா அது ரைட்டான விஷயத்துல சேனலைஸ் ஆகி நமக்கு வேணுங்கும் போது அவ அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறது. தட் இஸ் ஆல்சோ தேர். இட் இஸ் அவைலபிள், பட் இட் இஸ் நாட் இன் மை அவைலபிலிட்டி. எனக்கு அது வேணுங்கும் போது அது இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஸ்தானத்துல, இந்த ஸ்ருங்கேரி பீட்டத்துல ஒரு ஆச்சாரியா சுவாமி வித்யாரண்ய சுவாமி அவர் அழகான ஒரு கிரந்தம் பண்ணிட்டு போயிருக்கார். துர்வாசன பிரதீகாரா அப்படின்னு ஒரு கிரந்தம். அதுல என்ன ஹைலைட் பண்றார் அப்படின்னு சொன்னா, நிதித்தியாசன சாதனையில, ஞானையை நிஷ்டையாக்கக்கூடிய சாதனையில எந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னா துர்வாசனா நிவர்த்தி. வேதாந்த சாரத்திலையும் உபனிஷத்துலையும் இதை பார்த்துருப்பேன். இந்த துர்வாசனா எப்படி அமையறது, என்ன மாதிரி சொல்றார் அப்படின்னாக்க, முதல்ல அஜ்ஞானமே ஒரு துர்வாசனா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த அஜ்ஞான துர்வாசனாவை எப்படி நீக்கணும் அப்படின்னு சொன்னா பிரம்மாத்ம விசாரம் அப்படின்னு அதுக்கு என்ன அந்த டெக்ஸ்டே எப்படி அமையறதுன்னு சொன்னா, துர்வாசனையை சொல்றது
அந்த வாசனைக்கான நிவர்த்தி என்ன மார்க்கம்ங்கிறதும் சொல்றது. அதே மாதிரி காம விஷயம், குரோத விஷயம், சங்கல்பம், நம்ம என்ன ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ணணும். அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, மனசுல ஏற்கக்கூடிய அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய அகங்கார, மமக்கார, ராக, துவேஷ, பைண்டிங்கா இருக்கக்கூடிய காம குரோதாதிகள், ஷட்மலம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் மனசுக்கே பராஞ்சி காணி, அப்படி சென்சஸ் அண்ட் மைண்டு எல்லாம் பராஞ்சி காணின்னு நம்ம உபநிஷத்துல படிச்சோம். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு சொன்னா, இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய தகுதியையும் நம்மளுடைய நேச்சரையே மறைக்கிற அளவுக்கு இதெல்லாம் துர்வாசனையாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஞான விசாரத்துடைய முடிவானது ஒரு சாதகனும் ஒரு சீக்கரும் எது என்கிட்ட ஆஸ் அ சீக்கர் என்னுடைய அந்த கரணத்துல எந்த மாதிரி அஜ்ஞானங்கிறது காமன், காமக்ரோதாதிகள் காமன், இதெல்லாமே எல்லார்ட்டையும் இருக்கும். அதே நேரத்துல யாருக்கு எப்படிப்பட்ட விஷயமானது டாமினண்டா இருக்குங்கிற நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். பண்ணும்போது நம்மளுடைய சாதனை, நம்மளுடைய லைஃப்ல இந்த ஞானத்திற்காக நம்ம என்ன சாதனை பண்றோமோ அது ஒன்றும் சேனலைஸ்டா ஃபோக்கஸ்டா ஒன்றும் ஆழமா நம்ம போகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? அதனால இந்த டீச்சிங் ஆனது எப்படி உங்களுக்கு ஆரம்பத்துல அது நிறைய கிளாரிட்டியை கொடுத்து இன்டெலெக்சுவல் அளவில் இதுதான் விஷயம் இதுதாங்கிறது நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியறதோ, அதே டீச்சிங் அடுத்த ஸ்டேஜில் அதே சாதகனுக்கு எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா, ஆல்ரெடி நான் அந்த விஷயம் என்னுடைய மோக்ஷங்கிறது என்னுடைய நேச்சர் பிரம்மாத்ம சைத்தன்யம் அல்லது பிரம்மாத்மா நான் தான் அப்படிங்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறதோ வாசனா ரூபமாக அதை நீக்கக்கூடிய வண்ணமாகவும் இதே நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிரஸ்தானத்திரை டீச்சிங் தான் அமையறது. அதனால எல்லா ஆச்சாரியாலும் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் ஞான நிஷ்டோபவ. எப்போ இந்த ஞானமானது நமக்கு நிஷ்டையாகிறதோ அப்போதான் நமக்கு அது ஸ்பான்டேனியஸாக அது நமக்கு எல்லா நேரத்திலையும் பிரயோஜனப்படுறது. சொன்னா இல்லையா நாடகத்தில் அகண்டாகார விருத்தி அப்படிங்கிறது. இந்த அகண்டாகார விருத்தி நமக்கு அதுதான் மோட்சம்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸாக பிரயோஜனத்தை கொடுக்கறது. இல்லைன்னு சொன்னால் எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாமே சூப்பர், எல்லாமே என்னால் பண்ண முடியும், பட் ஒரு அந்த நேரத்தில் அது எனக்கு அன்அவைலபிளாக. அதனால நம்ம இந்த தருணத்தில் சின்சியராக நீங்கள் படிக்கிறதோட சேர்ந்து அதுக்கான என்ன இன்டர்னலாக எப்படிப்பட்ட அப்டக்கிள் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு எந்த மாதிரி நிவர்த்தி பண்ணணுங்கிற தேடுதல் நிச்சயமாக நீங்கள் அதை இன்கல்கேட் பண்ணிக்கணும். அந்த தேடுதலுக்கு நான் எப்படி தேடுறது, எப்படி நான் அதை தீர்வு பண்ணுறதுன்னா, இது எல்லாமே ஆல்ரெடி அண்டர்கோ பண்ணி இதுலேயே இருக்கக்கூடியவா உங்களுடைய அருமையான என்னன்னு சொன்னோம் இப்போ ஆச்சாரியாவை அம்மா அப்படிங்கிற விஷயத்தோட சம்போதனம் பண்ணி அவளுக்கு நீங்கள் பண்ணின இல்லையா, அந்த அப்படிப்பட்ட குரு கிட்ட நீங்கள் நிச்சயமாக இதை கேட்டு நீங்கள் அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். தட் பிகம்ஸ் அ 1-to-1 டிஸ்கஷன். ஒவ்வொருத்தரும் எப்படி எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது எப்படி நான் பார்க்கணும், இதுதானா அப்படிங்கிற, அதாவது உங்களுடைய நிஷ்டைக்கு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் நிஷ்டைக்கு எப்படிப்பட்ட தடை இருக்குங்கிறத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கும் அந்த விஷயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்கள் குரு ஒட்ட யூஸ் பண்ணணும். சரியா? அப்படி நீங்கள் பண்ணுட்டேன்னு சொன்னால் ரொம்ப நீங்கள் எவ்வளோ எளிமையாக இந்த நாடகத்தில் தாத்பரியத்தை மகா வாக்கியத்தை ஐக்கியத்தை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணினீங்களோ அவ்வளோ எளிமையான விஷயம்தான் வேதாந்த ஜர்னி. அதுதான் ஞானம் ஆல்சோ. ஆனால் இது என்னை பற்றின விஷயம். அவ்வளோ எளிமையான விஷயத்தை நாம் பல பிரச்சனைகள்னால அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அது இவ்வளோதானே அப்படின்னு அது அலட்சியமாக இல்லாமல் அந்த இன்ஃபைனைட் அப்படிங்கிற விஷயம் இவ்வளோதான் இப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற சுலபமாக உங்களுக்கு இந்த ஜர்னி இருக்குங்கிறது தோணுது. எல்லாரும் அழகாக நிறையா விஷயத்த சொன்னால் குருவை பற்றி
நமக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அதுக்கு காரணம் இருக்கும், ஏத்துவம் இருக்கும். இதுக்காக இதை பண்ணுறோம், இது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், இது பண்ணால் எனக்கு இது கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணினா இது கிடைக்குங்கிற அந்த மோடிலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த குரு அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உங்ககிட்டேருந்து எந்த சிஷ்யன்கிட்டேருந்தும் எதையும் எதிர்பார்க்காம, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அஹேத்துவாக, இல்லையா, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அஹேத்துவாக, அதே நேரத்தில் இந்த சாஸ்திரம், இல்லையா, பெற்ற இன்பம் பெருக வையகமே அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த சாஸ்திரம், குரு உபதேசம், இந்த ஞானமானது எந்த நிஷ்டாவை சொன்னோமோ அது எந்த பிரயோஜனத்தை, எந்த ஃப்ரீடமை நமக்கு எனக்கு கிடைச்சிருக்கோ, நமக்கு கிடைச்சிருக்கோ, அது வந்து எல்லோருக்கும் அது போய் சேரணுங்கிற ஒரே கம்பேஷன், தயானால. எப்படிப்பட்ட தயா இல்லையா, எப்படி சொல்றது, அதை ஜெனரேட் பண்ணி நம்ம இப்ப தயாவா இருக்கணுங்கிற தயா இல்லை, இது ஞான பலனாக இருக்கக்கூடிய பூர்ணத்துவத்தினால ஏற்படக்கூடிய தயா. அதனால குரு கிட்ட வந்து குரு உபதேசம் உங்களுக்கு வந்து அஹேதுக தயா, இன்ஃபைனைட் தயாங்கிறதுனால அஹேதுக தயா சிந்துவாக இங்கே உங்களுக்கு ஒரு அழகான ரொம்ப வண்டர்ஃபுல்லான குரு பரம்பரால அதே சம்பிரதாயத்தில் வந்திருக்கிற உங்களுடைய குருநாதர் இல்லையா ஆச்சாரியாஜி, இங்கே சூரிய பிரியாஜி இருக்கா. அவகிட்ட இந்த ஞான நிஷ்டையாகிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா தடையை நீங்கிறதுக்கும் நீங்கள் நல்லபடியாக வியாசருடைய அனுகிரகத்தில், பரம்பராவுடைய அனுகிரகத்தில் இது உங்களுக்கு இது நல்லபடியாக வந்து சேரணும் அப்படின்னு எல்லாருக்கூடையும் சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த குரு பூர்ணிமாவில் நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணினது மிகவும் உங்களுக்கு இது நல்ல பலனாக மோட்சத்துக்கான பெரிய விஷயமா இது உங்களுக்கு அமையும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீ குருபியோ. தேங்க்யூ ஆச்சாரியாஜி. இந்த ஒரு பிஸி ஷெட்யூலையும் எங்களுக்காக டைம் எடுத்துட்டு இவ்வளோ தூரம் எங்களோடய இருந்து எங்களை எல்லாரையும் ப்ளஸ் பண்ணதுக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரம். அடுத்ததாக நம்ம சில ஸ்பெஷல் இன்வைட்டீஸை நம்ம ஃபெலிசிட்டேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம குருஜியோட சாஸ்திர பாடனத்தில் அவங்க வந்து நிறைய நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அவருக்கு ஒரு நன்றி கடன் சொல்வதாக நாம் இப்பொழுது அவர்களை கௌரவிக்க இருக்கிறோம். ஐ கால் அவுட் த நேம் அண்ட் ஆல்சோ a person who is going to come and felicitate. Please come to the near to the dais, please. முதல்ல நம்ம கௌரவிக்க இருப்பது IP ராமச்சந்திரன் ஜி and அனிதா ஜி. And I call upon Mrs. Vidya Ramaswamy. Due to his occupancy, IPRG is not able to come. I request Anita ji to come and please accept her. ஆச்சாரியாஜிக்கு விருகம்பாக்கத்தில் வந்து ஐபிஆர்ஜி வந்து இனிஷியல் டைமில் ரொம்ப வந்து அவள் கூடவே இருந்து அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அனிதாஜியும் ஐபிஆர்ஜியும். ஸோ நாம் எல்லாருமே அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நல்ல கைத்தட்டலாமே. சென்மியா நகரில் முதல்ல ஆச்சாரிய சூரிய பிரியாஜி கீதா கிளாஸ் எடுத்தபோது அங்கே வந்து ஐயப்ப பக்த ஜன இதில் வந்து ஒரு ஹால் கொடுத்து அங்கே இருக்கிறவா சென்மியா நகரில் எல்லாம் பக்கம் பண்ணி கிளாஸ் எடுக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தது வந்து ஐபிஆர்ஜி அண்ட் மிஸ்எஸ் ஐபிஆர்ஜி. ஐபிஆர்னா ஐபி ராமச்சந்திரன். அடுத்து நாம் ஃபெலிசிட்டேட் பண்ண போகிறது Mr. Sri Subramanian ji and Srimati Subramanian ji. And I invite Mr. Gopalan ji and Revati ji to come and felicitate. கோடம்பாக்கம்ல சுப்பிரமணிய நகர்னு அந்த இடத்துல வந்து அவருடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ் அது. அந்த இடத்த வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக கொடுத்தார். அந்த இடத்துல தான் வந்து கமலஜ தைத்தாஷ்டமும் ஜாயந்தி கீதாவும் எடுக்கப்பட்டது. ஞாபகம் இருக்குது. அந்த வந்துட்டு அவள் வீட்டுக்கு கீழே எப்போவுமே அவத்தில் தான் சாவி வாங்கிட்டு கீழே போவோம்.
So once again, all that is very important block of the journey. இது வந்து இந்த மேரு கோவில் கிட்ட இருந்த அந்த இடத்துல ராதா கல்யாணம் நடந்தது. அடுத்து நாம் அழைக்கவிருப்பது மிஸ்டர் விஜயன், யூடியூப் விஜயன், and I call upon Mr. Ravikumar ji to come and felicit. நம்ம ஆச்சாரியஜியோட அனைத்து முக்கியமான வீடியோக்களை எல்லாம் பல கோடி மக்களுக்காக கொண்டு சேர்ப்பது அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ விஜயன்ஜி வந்து அவரும் வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய சேனல் பேர் விஜயன் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பார்த்தேன்னாக்க நிறைய மகாத்மாக்களுடைய ஸ்பீச்சு எல்லாமே நிறையா இருக்குது. ஸ்பெஷலாக ப்ளஸ் ரொம்ப நல்லா எடிட் பண்ணி போடுவார். ரொம்ப நல்லா வெரி நைஸ் அட் இட். எல்லா நிறையா ஆச்சாரியஸோட வீடியோஸ் So thank you very much. Now the next program is Vote of Thanks by Mr. Krishnan ji. Hari Om. எந்த ஃபங்க்ஷனும் நன்றாக நிறைவடைய வேண்டும் என்றால் நிறைய பேர்கள் ஒத்துழைத்தால்தான் அது நடக்கும். இன்று குரு பூர்ணிமா ஃபங்க்ஷன் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் இதற்கு முன்னால் இருந்து இதை பிளான் பண்ணி எல்லாம் செய்தவர்களுக்கும் நன்றி உணர்வை தெரிவிக்கிறது நமது ஒரு முக்கியமான அம்சம். முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு, பகவான் ஈஸ்வரா, அவருக்கு நன்றி. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. வியாசதேவர் இன்னைக்கு வியாச பூர்ணிமா என்று கொண்டாடப்படுகிறது. அதனால் அவருக்கும் நமது பரம்பரா சங்கரர், சுவாமி தயானந்தா, சுவாமி பரமாத்மானந்தா, பிரம்ம யோகானந்தாலேருந்து ஆச்சாரிய சூரிய பிரியாஜி வரைக்கும் எல்லாரும் இதில் யாரெல்லாம் உழைச்சிருக்காளோ அவ எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணி கௌரவித்த ஆச்சாரியா ரங்காஜி, ஆச்சாரியா வாசுதேவன்ஜி, ஆச்சாரியா லாவண்யாஜி, ராம் கோபால்ஜி மற்றும் பெரியோர்கள் அனைவரும் இந்த ஃபங்க்ஷனை வந்து கௌரவித்திருக்கிறார்கள். அவர்களோட பாஷணங்களும் கொடுத்திருக்கிறார்கள். பிஸி ஷெடியூல்லேருந்து டைம் எடுத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கார். அதனால் அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வேண்டியிருந்தது. ஹால், மைக், பிரசாதம், லைட்டிங், டெக்கரேஷன், பப்ளிஷர்ஸ், பிரிண்டர்ஸ், இன்விடேஷன், பேம்ப்ளெட், இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். இது எல்லோருக்கும் உதவியர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஃபங்க்ஷனும் வாலண்டியர்ஸ் இல்லாமல் நடக்காது. ஸோ வாலண்டியர்ஸ் நம்ம கண்முன் தெரிபவர்கள், தெரியாதவர்கள், எஸ்பெஷலி யுவா கேந்திரா, அத்வைத பாரதியிலேருந்தும் சரி, பிரம்ம வித்யா மந்திர்லேருந்தும் சரி, அதை தவிர இன்னும் யாரெல்லாம் இதற்கு உழைத்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஃபங்க்ஷன் மெயின் பர்ஃபார்மன்ஸ் என்ன நடந்ததோ நாடகம், அது டைரக்ட் பண்ணி அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முக்கியமாக ராதிகாஜி இதில் ஆக்டிவாக பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு நன்றி கொடுத்தும் அதில் ஆக்ட் பண்ணவா எல்லாரும்
சிரமப்பட்டு அந்த டயலாக்லாம் பேசி நிறைய பேர் ஸ்டேஜ்லேயே முதல் தடவை வந்திருக்கா. அதெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சி நம்ம படித்ததை ஆச்சாரியாக்கு சமர்ப்பணம் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சின்ன பசங்கள்லாம் அவளே மகாபாரத சீன்லாம் எடுத்து காஸ்டியூம்ஸ் பண்ணி அவெல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்கீன்லாம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். நான் யமதூதனாக ஆச்சரியம் என்று சொன்னேன். இது ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு அந்த சின்ன பசங்கள்லாம் பண்ணது ரொம்பவே அழகாக பண்ணாங்க. அவர்கள் மேல்மேலும் இந்த துறையில் விளங்கறதுக்கு பகவானை பிரார்த்திக்கிறேன். இதில் இது கூட ரொம்ப நமக்கு ஒத்துழைச்சு நிறைய நம்ம பண்ணுற எல்லா தொழிலும் தாங்கிண்டு இந்த இடத்துல வந்து எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒன்று முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸோ இங்கே தத்துவலோகாவோட டோட்டல் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறார். வாங்க ஜி. ஸோ இந்த சமயத்தில் நம்ம அவரையும் மனசில் வச்சுட்டு அவரையும் கௌரவப்படுத்துவோம். அதுக்கப்புறம் எங்கள் குருநாதர் குருநாதர் கேம்ப் நடத்துகிற டைம்லேருந்து இப்போ மட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூடவே இருக்கிறது ஒரு வந்து செல்லா வீடியோஸ். செல்லா வைத்தியநாதன் அப்படிங்கிறவர் வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. செல்லா அவர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதில் அவர் வந்து எங்களுக்காக நான் அனுப்புகிற ஒரு பர்சன் யார் அப்படின்னா காதர் பாய். காதர் ஃபோட்டோ அண்ட் வீடியோ காதர். ஸோ காதருடைய உழைப்பு ரொம்ப வருஷமாக இருக்குது எங்கள் கூட. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஆடியன்ஸ் இல்லாமல் ஒரு ஷோவை தராது. நீங்கள் எல்லாரும் திரளி வந்து பர்சனலாக இங்கே பார்க்க வந்தவர்கள், வெளியூர்லேருந்து வந்தவர்கள், லோக்கலாக வந்தவர்கள், அதை தவிர யாரெல்லாம் ஆன்லைனில் பார்க்குறாளோ எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களோட ஒரு உற்சாகத்தினால தான் இந்த ஃபங்க்ஷனும் நன்றாக நடைபெற்றது. கடைசியாக யாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணாலோ பர்சனலாக சொல்லாட்டாலும் in any small manner whoever has contributed to the success of the event அவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. முடிவில் மீண்டும் ஒரு முறை நமது ஆச்சாரியா சூரிய பிரியாஜிக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் from the students of Advaita Bharati. மேன்மேலும் நாங்கள் நிறைய படித்து இதில் நிபுணத்துவம் பெற பகவானை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மணி இந்த 1:41 முன்னாடி முடிச்சாச்சு. 10 நிமிஷம் முன்னாடி இருக்கு. வந்தே மாத்திரம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, இப்போது நேரத்தை கருதி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பா. எல்லோரும் வந்து புஷ்பாஞ்சலி பண்ணி